சனாதன தர்மம் குறித்த விவகாரத்தில் பேசியதன் விளைவுகளை உணர்ந்த பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. சென்னையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொரோனா, டெங்குவை போன்று சனாதன தர்மமும் ஒழிக்கப்பட வேண்டியதை என்று பேசியிருந்தார். உதயநிதியின் இந்த கருத்துக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து இவ்வழக்குகள் அனைத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் தனிமனிதனின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சட்டப்பிரிவு 32 கீழ் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் சஞ்சய் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டப்பிரிவுகள் 19 கீழ் 1, 25 ஆகியவற்றில் உள்ள விதிகளை மீறிவிட்டு சட்டப்பிரிவு 32 கீழ் உதயநிதி நிவாரணம் கோருவது நியாயமில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பேச்சுரிமை, மத உரிமையை அவமதித்துவிட்டு சட்ட ரீதியிலான உரிமைகளையும் அவமதிக்க முயற்சிக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினர். சனாதனம் குறித்து பேசியதன் விளைவுகளை உதயநிதி ஸ்டாலின் முன்கூட்டியே உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு அமைச்சர் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எங்கெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்தந்த நீதிமன்றங்களில் சென்று முறையிடுங்கள் என்று நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். அப்போது தான் பேசியதன் விளைவுகளை நன்கு அறிவதாக உதயநிதி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வழக்குகளை எதிர்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை என்றும் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் விசாரித்தால் அதனை எதிர்கொள்ள தயார் என்றும் உதயநிதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 6 மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் நேரடியாக முறையிட வேண்டும் என்றால் வழக்கு விசாரணையை மட்டுமே பார்க்க வேண்டியதிருக்கும் என்று தெரிவித்த உதயநிதி தரப்பு சோனியா காந்திக்கு எதிராக கருத்து கூறியதால் அர்னாப் கோசாமி மீது தொடரப்பட்ட வழக்குகளும், நபிகள் நாயகம் குறித்த சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்த பாஜகவின் நுபுர் சர்மா மீது தொடரப்பட்ட வழக்குகளும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்ததையும் சுட்டிக்காட்டியது. அப்போது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒருவரை எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல உத்தரவிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வெறுப்பு பேச்சு தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய உதயநிதி தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.